Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th சயின்ஸ் யூனிட் நம்பர் 5 ஆக்வாஸ்டிக்ஸில் நியூமரிக்கல் ப்ராப்ளம் நம்பர் 4 வந்து பார்க்க போகிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஷிப் வந்து இருக்கு. அந்த ஷிப் வந்து எங்கே போயிட்டுருக்குன்னா ஒரு சீல வந்து போயிட்டுருக்கு. அந்த ஷிப்போட பாட்டமில் இருந்து ஒரு அல்ட்ராசோனிக் வேவ் வந்து சென்ட் பண்ணுறாங்க. எங்கன்னா அந்த சீயோட டெப்த்துக்கு. இங்கே வந்து அந்த சீயோட டெப்த் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிப்போம். இந்த ஷிப்பில் இருந்து அந்த சீயோட டெப்த்துக்கு வந்து அந்த அல்ட்ராசோனிக் வேவை வந்து சென்ட் பண்ணுறாங்க. சென்ட் பண்ணுறி அதுக்கப்புறம் அந்த சென்ட் பண்ண வேவை வந்து திருப்பி ரிசீவும் ஆகுது. அப்படி ரிசீவ் ஆகிற சென்ட் அண்ட் ரிசீவ் ரெண்டுக்குமே டைம் எவ்வளோ இருக்குன்னா 1.6 செகண்ட்ஸ் வந்து டைம் டேக்கன் ஆகுது. இதை யூஸ் பண்ணி இந்த சீயோட டெப்த் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து 2 கிவன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா டைம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1.6 செகண்ட்ஸ். அடுத்தது வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட். வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் சீ வாட்டர். சீ வாட்டரில் வந்து சவுண்டோடைய ஸ்பீடு வந்து எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருக்காங்கன்னா 1400 மீட்டர் பெர் செகண்டாக இருக்கும்னுட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு வெலாசிட்டி அண்ட் டைம் ரெண்டுமே கிவனாக இருக்குது. டெப்த்து வந்து பார்க்குறப்ப இந்த இதோட அதாவது ஷிப்போடைய பாட்டமில் இருந்து சீயோட டெப்த்துக்கு இருக்கிற டிஸ்டன்ஸை தான் வந்து இங்கே டெப்த்துன்னுட்டு எனக்கு ரெஃபர் ஆகுது. அப்படின்னா டெப்த்தும் டிஸ்டன்ஸும் இந்த ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலாக இருக்குங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணிக்கணும். இப்போ வெலாசிட்டியோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் டிஸ்டன்ஸும் ஓரளவு சிமிலர் தான், டிவைடட் பை டைம். இப்போ எனக்கு எது வேணும்? இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து வேணும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் டிஸ்டன்ஸும் சிமிலர், அதனால் நான் இதை டிஸ்டன்ஸ்னே கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு v இஸ் ஈக்குவல் டு d டிவைடட் பை t. அப்படின்னா இந்த டீயை நான் இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணால் எனக்கு மல்டிப்ளிகேஷன் ஆகும். நான் d இஸ் ஈக்குவல் டு v இன்ட்டு t. இங்கே வந்து இதை 2ஆல் டிவைட் பண்ண போகிறேன். எதனால் 2ஆல் டிவைட் பண்ணுறேன்னா, இந்த அல்ட்ராசோனிக் வேவ் வந்து நான் டெப்த்துக்கு சென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிசீவும் ஆகுது. ரெண்டையும் சேர்த்து தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க 1.6 செகண்ட். அதனால இதை 2ஆல் டிவைட் பண்ணுறேன். அதாவது சென்ட் பண்ணுறது ஒரு ஆக்ஷன், அதுக்கப்புறம் ரிசீவ் ஆகுது இன்னொரு ஆக்ஷன். அப்போ 2 ஆக்ஷனையும் சேர்த்தா 2 ஆக்ஷன் வந்து நடக்குது. அதனால 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா d இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1400 இன்ட்டு டைம் வந்து 1.6 வந்து கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை 2. அப்படின்னா இது 2 1s are, இது 2 7s are 14, 0 0. அப்படின்னா டெப்த் இஸ் ஈக்குவல் டு 700 இன்ட்டு 1.6ன்னு கிடைக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 1120 வந்து கிடச்சிருக்கு. டெப்த்தை வந்து எதில் மெஷர் பண்ண, இந்த யூனிட்டில் மெஷர் பண்ணுவாங்கன்னா மீட்டரில் வந்து மெஷர் பண்ணுவாங்க. அப்படின்னா அந்த ஷிப் வந்து செயில் ஆகிட்டு இருந்த சீயோட டெப்த் வந்து என்னவாக இருக்குன்னா 1120 மீட்டராக இருந்திருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.